வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இண்டிகேட்டர் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா? நம்ம இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? இப்ப நான் வந்து ஒவ்வொன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறது? ஆ இனி அடுத்து ட்ரெண்ட் லைன் பார்ப்போம். ஒண்ணா நான் அடுத்தடுத்த வீடியோல கொண்டு வர்றேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டரே யூஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணலாமா? நெறைய இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் இல்லைங்களா? இண்டிகேட்டர் எதுவுமே வேண்டாம். இந்த இண்டிகேட்டர் கரெக்ட்டா ஒர்க் ஆகுதா? அத முதல்ல யோசனை பண்ணி பாருங்க. நான் வச்சு செக் பண்ணி பார்ப்போம்ல. இந்த மூவ்மென்ட்க்கு எப்படி கிடைச்சிருக்கு என்னங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டில பார்க்கலாம், கோல்டுல பார்க்கலாம். எதுல வேணாலும் பார்க்கலாம். இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி முடிஞ்சு டார்கெட்டே கிட்டத்தட்ட ஃபிக்ஸ்ன்னு புக் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல தான் இண்டிகேட்டர் வந்து என்ட்ரி நியர்பை நம்மளுக்கு குடுக்கும். சரிங்களா? அந்த மாரி இண்டிகேட்டர் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்றது? யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அது எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டுன்னா இந்த பாயிண்ட்லயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். லோயர் பாயிண்ட்ல. அப்ப இது என்ன காட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா, இண்டிகேட்டர்ல செல் காட்டிட்டு இருக்கு இந்த இடத்துல. கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? அது போய் நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போய் மேல வரும்போது தான் பைக்கு சிக்னல் குடுக்கும். கரெக்ட் தானே? அப்ப எப்படி நம்ம ட்ரேட் பண்ண முடியும்? சரிங்களா? அதனால வந்து இண்டிகேட்டர் இல்லாம நான் ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே பொறுமையா பாருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்குது முன்ன பின்ன. நம்ம வர்றது அப்பப்போ நான் ஃப்ளோல சொல்லிட்டே இருக்கேன். இருந்தாலும் பரவால்ல. நீங்க பொறுமையா பாருங்க. ஒட்டுக்கா பார்க்க வேண்டாம். மெல்ல மெல்ல பாருங்க. டெய்லி ஒரு வீடியோ பாருங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படித்தான் ட்ரேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ நம்ம இருக்கிறதுல ஒரு பாட்டத்துல எடுக்கணும். ஒரு டாப்ல வித்து பழகணும். அதை விட்டு போட்டு நம்ம வந்து இண்டிகேட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா 30, 40% மேல போட பின்னாடி போய் பை பண்ணோம்னா என்ன யூஸ் இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. சரி, ஒவ்வொரு இண்டிகேட்டரா வச்சு கூட செக் பண்ணி பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் என்ன போடலாம்? MACD போடலாங்களா? MACD போடுற இண்டிகேட்டர்ல. MACD மூவிங் அவரேஜஸ், அவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். இந்த இண்டிகேட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோல பார்த்த மாரி பை எங்க வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த பிளேஸும் பை பிளேஸ் தான். இந்த பிளேஸும் பை பிளேஸ் தான். இங்கேயும் பை பிளேஸ் தான். கரெக்ட்டுங்களா? அப்ப இது இண்டிகேட்டர் எத்தன இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி குடுத்துருக்குது அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல பை குடுக்கும்போது, இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, செல் சிக்னல காமிச்சிட்டு இருக்குது. செல் சிக்னல காமிச்சிட்டு இருக்குது. சரிங்களா? இங்க எப்படி நீங்க பை பண்ணியிருப்பீங்க? அப்ப மேல போன முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பாயிண்ட், அதாவது கிரீன் டைவர்ஜென்ஸ் காட்டும்போது நீங்க பைக் போவேன். கிரீன் காட்டும்போது கிட்டத்தட்ட மார்க்கெட் இங்க போயாச்சு. நாம இங்க எடுத்திருந்த டார்கெட் இங்க புக் பண்ணிட்டு வர இடத்துல அது சிக்னல் குடுக்குது. பை பண்ண சொல்லி சிக்னல் குடுக்குது. எப்படி பண்ணுவீங்க இந்த இடத்துல? சரிங்களா? இத யோசனை பண்ணி பார்க்கணும். அப்ப நமக்கு இண்டிகேட்டர் அவ்வளவு சூட் ஆகுதுன்னா ஆகாது. அடுத்து இங்க பாருங்க. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் செல் பாயிண்ட் வருது. இது நைட் குளோசிங் டைம் வருது. இந்த டைம்ல ட்ரேடே பண்ண மாட்டோம். ஆனா வந்து கீழ அப்படியே மெதுவா வருது. நாம இங்க தான் செல் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம பண்ண வேண்டியது இந்த இடத்துலயே செல் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துலயே செல் பண்ணியிருக்கலாம். இங்க பைய காட்டிட்டு இருக்குது. நம்ம எப்படி இங்க செல் பண்ண முடியும்? சொல்லுங்க. குழப்பி விட்டுரும். இண்டிகேட்டர் குழப்பிடும். அடுத்தது பார்த்துட்டீங்க, இங்க இங்க பாருங்க. இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா, இங்க மேல வந்திருக்கு. ஆனா மூவிங் ஆவரேஜ் இன்னும் கீழ நின்னுட்டுருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த இடத்துல எப்படி பை பண்ணிருவீங்க? பை பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட மார்க்கெட் மேல போயாச்சு. வேணா கர்சர் வைக்கிறேன் பாருங்க. கரெக்ட்டா எந்த இடத்துல இருக்குதுன்னு. இதோ கரெக்ட்டா இந்த 2 கேனல் கிரீன் ஆன பின்னாடி தான் நம்ம பையே பண்ணுவோம். தெரியுதா? இல்லையா? நான் கொஞ்சம் பெருசு பண்றேன். இந்த ஒரு 2 கேனல் கிரீன் ஆன பின்னாடி தான் பை பண்ணுவோம். அது பாருங்க, மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு மேலேயே போய் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸுக்கே போயாச்சு. அது நம்ம வாங்குனா அந்த டார்கெட்ட புக் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல இங்க பை குடுக்குது. எப்படி வாங்குவீங்க? யோசனை பண்ணோணும். இந்த இடத்துல பண்ணோம்னா தான் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும், பார்த்துக்கங்க. அதே மாரி அடுத்த இடத்துல இங்க இங்க பாருங்க. ஆ இதோ இந்த இடம் பை பாயிண்ட். கரெக்ட்டுங்களா? நம்மளுக்கு சப்போர்ட்ல வந்துனா திரும்புனா பை பண்ணுவோம். பை பாயிண்ட்ல இங்க என்ன சொல்லிட்டு இருக்குது? செல் சிக்னல் குடுத்துட்டு இருக்கு. இன்னும் பைக்கு வரலன்னு சொல்லுது. இந்த இடத்துல எப்படி நீங்க வாங்குவீங்க? அது வந்து இங்க இங்க கரெக்ட்டா இந்த இடத்தெல்லாம் தாண்டி இங்க தான் கிராஸ் ஓவர் நடக்குது. அதுக்கு பின்னாடி கிராஸ் ஓவர் முடிஞ்ச பின்னாடி நம்ம இங்க தான் எங்கேயாச்சும் பை பண்ணியிருக்க முடியும். கரெக்ட்டுங்களா?
நம்ம ஒரு பாட்டத்தில் வாங்குறது புத்திசாலித்தனமா இல்லை இடையில போய் ஒரு 20% போன முன்னாடி வாங்குறது புத்திசாலித்தனமா? யோசனை பண்ணி பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துது மார்க்கெட்டு, இண்டிகேட்டர் பயமுறுத்துது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுவீங்களா? தைரியமாக பண்ண மாட்டீங்க. அது டக்குன்னு மேலே போயிருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அந்த இடத்துல போய் நிற்குது. இது இது வந்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குது பார்த்தா ஆக்சுவலாக பை ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு. அப்போ செல்லுக்காக மூவ் பண்ணலான்னா பண்ண மாட்டோம். சரிங்களா? இது எம்எஸ்சிடி. இப்படி இதே வந்து நெப்டியில் போட்டு பார்ப்போம், அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போங்க. நெப்டி அதை கவனிச்சுக்க. நேற்று நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு வருவோம். 5 மினிட்ஸ் ரைட்டு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனோடனே மேலே தான் காட்டியிருக்குது. சரிங்களா? இந்த 2வது கேண்டில் வாங்கலான்னு சொல்லியிருக்குது. ஆனால் 2வது கேண்டில் வாங்கும்போது அது போயாச்சு, இங்கேருந்து போயாச்சு மார்க்கெட்டு. சரிங்களா? அதை விட்டாச்சுன்னா அடுத்து நாம் வந்து ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸில் வந்தால் இங்கே வந்து பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு திரும்பி வந்தோன்னா நம்ம பை பண்ணணும் இல்லைங்களா? போயிட்டு திரும்பி வந்தோன்னா நம்ம பை பண்ணணும். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் தான் பையிங் பாயிண்ட். சரிங்களா? இங்கே பை பண்ணும்போது இங்கே என்ன சிக்னல் சொல்லியிருக்கிறது? ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் சிக்னல் நிற்குது. செல் சிக்னல் நிற்குது, பெரிய மூமெண்ட் இங்கே கொடுக்கல. நீங்கள் எப்படி இந்த இடத்துல பைக்கு போவீங்க தைரியமா? ஆனால் வந்து மார்க்கெட்டிங்கிறது அது வரைக்கும் போயிருக்குது. இண்டிகேட்டர் நம்பி நீங்கள் என்ன பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அதே வந்து பாருங்க, இன்னொன்று ஏற்கனவே அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ நினைக்கிறேன், அதில் எதில் பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் நெப்டியை. இங்கே பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த லோயஸ்ட் பாயிண்ட்லேயே பை பண்ணுவோன்னு பேசணும் நம்ம. அந்த பாயிண்ட் வந்து லோயஸ்ட் பாயிண்ட் வரும்போது இங்கே இருக்குது மார்க்கெட்டு. இங்கே இண்டிகேட்டர் கீழே காட்டிகிட்டு இருக்குது. அப்போது நம்ம பையப் எங்கே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2 கேண்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டு கிட்டத்தட்ட மேலேயே வந்தாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? நாம் இங்கே வாங்கியிருந்தா இங்கே ஆப்ஷனில் வாங்கியிருந்தா இங்கே டார்கெட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துருப்போம். இப்போ தான் இது பை காட்டுது. இப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இண்டிகேட்டர் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க, சிரமப்படுவோம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இண்டிகேட்டரை அவாய்ட் பண்ணி பழகிக்குங்க. இண்டிகேட்டர் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனமான வேலையாக இருக்கும். இதுக்கு முன்னாடியே செக் பண்ணீங்கனாலும் அதே தான். இங்கே பாருங்க, நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை கணக்கு போட்டு இங்கே செல் பண்ணுவோம். அது என்ன சொல்லுது? அங்கே பை சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? அது வந்து இந்த இடத்துல செல்லுக்கு வரும்போது 2 கேண்டில் வரும்போது மார்க்கெட் இங்கே வந்தாச்சு. நாம் இங்கே புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தா இங்கே சப்போர்ட்டுக்கு வரும்போது பை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆக வேண்டிய இடம். அங்கே வந்து அப்போ தான் செல் சொல்லுது. இந்த இடத்துல நியர்பைன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துலையும் வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக இப்போ கர்சரை வச்சு பார்ப்போம். இதோ இந்த இடத்துல தான் நீங்கள் செல்லுக்கு போவீங்க. ஆனால் இங்கே நம்ம பை காமிச்சிக்கிற இடத்துல செல் போயிருந்தா இங்கே சப்போர்ட்டுக்கு வரும்போது பை பண்ணியிருப்போம். டார்கெட்டை அதை செல் பண்ணி டார்கெட்டே முடிச்சிருப்போம். புட் ஆப்ஷன் பை பண்ணி கவர் பண்ணியிருப்போம். டார்கெட்டே முடிக்கிற இடத்துல வந்து இங்கே என்ட்ரி காமிச்சிட்டு இருக்குது. அது எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? சரி, இந்த இண்டிகேட்டர் மட்டும்தான் அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இண்டிகேட்டரும் அப்படி தான். எதை வச்சிங்கனாலும் உங்களுக்கு அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கும். அடுத்த இண்டிகேட்டர் ஒன்று வேணால் போட்டு பார்ப்போம். பாருங்க, இந்த இந்த பிளேஸ்லையும் அப்படித்தான் பாருங்க. இங்கே பை எடுக்க வேண்டிய பிளேஸ் நம்மளுக்கு அந்த இடத்துல செல் காமிச்சிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி பை எடுப்பீங்க? இது பைக்கு இங்கே போகும்போது மார்க்கெட் இங்கே போயாச்சு. இந்த இடத்துல கணக்கு போட்டு பாருங்கள், மார்க்கெட் இங்கே போயாச்சு. அப்போது நம்ம இந்த இடத்துல டார்கெட்டை ஆப்ஷனில் டார்கெட்டை புக் பண்ணிட்டு வர வேண்டிய இடத்துல போய் அது பை காமிச்சிட்டு இருக்கு. எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா 10 ட்ரேட் பண்ணிங்கன்னா 5 ட்ரேட் அவுட் ஆகி போகும், 5 6 ட்ரேட் அவுட் ஆயிடும். 3 4 ட்ரேடு தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்டாப் லாஸ் பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. இதையே நான் வேறு இண்டிகேட்டர் ஒன்று வச்சு பார்ப்போமே. இது எம்ஏசிடி தூக்கிடுவோம். தூக்கிட்டு மூவிங் ஆவரேஜ் இது போட்டு பார்ப்போம். 3 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் தான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 5 மினிட்ஸ் தான் நிஃப்டி வச்சுருக்கோம். நம்ம பை பண்ண வேண்டிய பாயிண்ட் இந்த பாயிண்ட் ஏற்கனவே பார்த்துருக்கோம். முன்னாடி வீடியோ பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். இந்த இந்த லெவல் வரும்போது பை பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்குது மார்க்கெட்டு. அப்போ வந்து இங்கே பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வருது. பை எங்கே பண்ணணும்? இது நான் வச்சிருக்கிறது வந்து 21 50 200 வச்சுருக்கேன். சரிங்களா? மூவிங் ஆவரேஜோட வேல்யூ
அப்போ என்ன வந்தது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த இடத்துலயும் நம்ம பை கிடையாது. ஏன்னா, இப்ப ஜோனுக்குள்ள தான் நின்னுட்டு இருக்குது. இங்க வந்து மறுபடியும் எங்கேயாச்சும் பை எடுப்போம்னா, இப்ப தான் மேலே கிராஸ் ஆயிருக்குது. கிராஸ் ஆகும்போது மார்க்கெட்டே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க போய் மேலே போகும்? நம்ம ஒரு பாட்டத்துல எடுத்து பழகணும். அப்போ இந்த இண்டிகேட்டர் எதையுமே யூஸ் பண்ண வேண்டாங்க. யூஸ் பண்ணாமயே நம்ம வந்து இதுல காசு பண்ணணும். அதுதான் இன்னைக்கு நேத்து முந்தா நாள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இதோ இது முந்தா நாள் பார்த்தீங்கன்னா அதுதான். ஆக்சுவலா வந்து இங்க பை எடுக்க வேண்டிய இடத்துல அது இது செல்லுன்ட்டு இருக்கு இன்னும். அப்போ இது பிரேக் பண்ணி மேலே போய் நம்ம எங்கே போய் பை எடுக்கிறது? நம்ம டார்கெட்டை இங்கே புக் பண்ணிட்டு வந்திருப்போம். கரெக்ட்டுங்களா? மூவிங் ஆவரேஜில் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இங்கே அகைன் வந்து செல்லுக்கு வந்துருச்சு. இங்கே வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்ல நிற்கிறோம் நம்ம. அதை புரிஞ்சுக்கோ. அடுத்த நாள் இங்கே ஓப்பன் ஆயிருக்குது, அப்படியே மேலே போயிருக்குது. இங்கே இங்கே வந்து இந்த கன்சல்டேஷனுக்குள்ள நிற்கும் போது நம்ம இந்த இடத்துல பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்புறம் இதையும் விட்டாச்சு. என்ன இண்டிகேட்டர் இருக்குது? சூப்பர் ட்ரெண்ட். ஆ, சூப்பர் ட்ரெண்ட் எல்லாம் நிறைய போட்டு பண்றாங்க. பட் வந்து அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. சூப்பர் ட்ரெண்ட். ம். ஓகே. இப்போ அந்த சூப்பர் ட்ரெண்டை பாருங்களேன். இது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆல்ரெடி நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டிய இடமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது. இந்த சப்போர்ட்ல என்ட்ரி எடுப்போம்னு பேசியிருந்தோம். இது என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து செல் சொல்லிட்டு இருக்குது. இது பிரேக் ஆகி மேலே போய் இங்கே என்ட்ரி எடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த இந்த இடத்துல சரி, இங்கே கவனிச்சு பாருங்க. இது பிரேக் இப்பதான் பண்ணியிருக்குது. இந்த இடத்துல பிரேக் பண்ணி இப்படி வந்து பிரேக் பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல பிரேக் பண்ணி நீங்க இதுக்கு மேல எங்க எடுப்பீங்க? இது டார்கெட்டை நம்ம இங்க 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 வாங்கியதும்னா டார்கெட்டை இங்க புக் பண்ணியிருப்போம். கரெக்ட்டுங்களா? அப்ப எதுக்கு போய் நம்ம இங்க இங்க போய் பை பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து இங்க செல் சொல்லியிருக்குது. இங்க செல் சொல்லுச்சுன்னா அது ஆல்ரெடி சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இண்டிகேட்டரை யூஸ் பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணுங்க. இது எந்த வகையிலுமே சப்போர்ட் பண்ணாது நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஒவ்வொரு பக்கம் பிரேக் பண்ணி மூவ் ஆகுதுன்னா நம்ம இந்த இடத்துல எப்படி ட்ரேட் பண்றதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த இடத்துலயே பார்த்துக்குங்க. அது எங்க சொல்லுதுன்னு பார்த்துக்குங்க. பை வந்து இந்த கேன்ல தான் நம்மளுக்கு இனிஷியேட் பண்ணுது இது. கரெக்ட்டுங்களா? இங்கே தான் வந்து பிரேக் ஆயிருக்கு. கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல தான் வந்து செல்லுலேருந்து பைக்கு மாறுறதா அது இண்டிகேட் பண்ணுது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இங்கே வாங்க வேண்டிய இடத்துக்கு இங்கே டார்கெட்டே புக் பண்ணிட்டு வர வேண்டிய இடத்துல வந்து பை கொடுத்தா அங்கே நீங்கள் வாங்கி என்ன பண்ணுவீங்க? நல்லா லாக் ஆகி தான் உட்காந்துருக்கணும். ஸ்டாப் லாஸ் அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க. இங்கே நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டாப் லாஸ் எது? இதுதான் ஸ்டாப் லாஸ். எவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ்! அழகாக ஸ்டாப் லாஸ் இங்கே டார்கெட் புக் பண்ணிட்டு வர வேண்டிய இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்குது. இந்த இடத்துல ட்ரேட் பண்ணால் எப்படி மேட்ச் ஆகுன்னு பாருங்க. இது கோல்டில் பார்ப்போம். XAUSD. கோல்டுனா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கோல்டு வந்து இது யூஎஸ் டாலரில் பார்க்குறோம். இந்தியன் ரேட் சேம் ரேட்டாக தான் இருக்கும். ஒரே மாதிரி தான் கேண்டில் மூவ் ஆகுது. இதில் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்தியன் மார்க்கெட்டில் எம்சிஎக்ஸ் கோல்டு ரேட் ரன் ஆகும். 24 கேரட் கோல்டு வந்து அதே மாதிரி தான் ரன் ஆகும். சரிங்களா? இப்போ இதனோட லெவலை பாருங்க. நீங்கள் எப்படி காமிச்சிருக்குன்னு, எங்கே பை எடுத்துருக்கோன்னா என்னென்னு சொல்லுதுன்னு பாருங்க. இதோ நம்ம வந்து ரைட். ஓகே, பாருங்க. இது வந்து இங்கே தான் வந்து பைக்கு கட் ஆகி காமிக்குது. இது ரெசிஸ்டன்ஸு. நாம எங்கே எடுக்க வேண்டிய இடம்? இந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கட் பண்ணிட்டு வருவோம். இந்த இடம் பார்க்க மாட்டோம். அது இங்கே சொல்லி நீங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? இங்கே பை பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்பீங்க? இங்கே தான் வைப்பீங்க. கரெக்டா? அப்போ என்ன ப்ராஃபிட் நம்மளுக்கு இருக்குது? 10% ப்ராஃபிட்னா 80%, 20% ப்ராஃபிட்டா 80% ஸ்டாப் லாஸ் வருது. நம்ம பண்ணுறது எல்லாமே 1:5 அப்படிங்கிற மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்ல பிடிக்கிறோம், ஹையஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துட்டு வெளியே வர்றோம். அதே மாதிரி இங்கேயும் கவனிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, செல் பாயிண்ட் எங்கே சொல்லியிருக்குது? இந்த இடத்துல காமிச்சிருக்குது. ஓகேங்களா? செல் பாயிண்ட் இங்கே சொல்லியிருக்குது. இங்கே போய் இது லோ உடைக்கும் போது நம்ம செல் பண்ணி என்ன எவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வரும். இப்போ நம்ம டார்கெட் என்ன ஆகுறது? அது அந்த ஸ்பாட்ல மேலே பறந்துருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைக்கணும். ஆனால் நம்ம மெத்தட் படி, நம்ம செட்டப் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செல் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல செல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டார்கெட் இந்த
சப்போர்ட் லைன் தான் டார்கெட்டு. அப்போ இந்த சப்போர்ட் லைனை அகைன் பை பண்ணுற இடம், க்ளோஸ் பண்ணிட்டு பை பண்ணுற இடம். இங்கே பை பண்ணியிருந்தோம்னா அது இந்த இது வரைக்கும் லெவல் நம்ம இப்போ இங்கே எங்கே பை சொல்லுது பாருங்க. இங்கே இந்த இந்த இடத்துல பைன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க இந்த இடத்துல தான் அது பை காட்டுது. சரிங்களா? கிராஸ் பண்ணிக்கிறது பாருங்க. ஸோ இங்கே தான் அது சிக்னல் காமிக்குது பைக்கு. இங்கே போய் பை எடுத்து என்ன பண்ண முடியும் யோசனை பண்ணுங்க. அது அங்கேருந்து கீழே வந்திருக்குது. கீழே வந்து பாருங்க ஒரே கேண்டில் இங்கே கீழே வந்திருக்குது. இந்த இடத்துல வந்து செல் சொல்லுது அது. புரிஞ்சுங்களா? அப்போ இங்கே 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 பைக் பாருங்க. இங்கே இங்கே வந்து சப்போர்ட்டுக்கு வந்தோம் நம்ம பை எடுப்போம். பை எடுத்துட்டு ஒரு ரேஞ்சு இந்த ரேஞ்சு ஏதோ ஒரு இடமா தான் நம்ம எக்ஸிட் ஆகிறது பார்ப்போம். சரிங்களா? அதாவது இங்கிருந்து வந்திருக்குது. இந்த இடத்துல நம்ம டார்கெட்டாக வைப்போம். அது என்ட்ரி கொடுக்குறது எங்கேன்னு பாருங்க. இந்த இடத்துல தான் என்ட்ரி கொடுக்கு. இங்கே தான் பிரேக் ஆகிருக்குது. செல்லுலேருந்து கட் ஆகி பைக் போயிருக்குது. எப்படி போவீங்க? சூப்பர் ட்ரெண்ட் எது வேணாலும் வச்சுக்கோங்க. எதை வேணாலும் வச்சு செக் பண்ணி பாருங்க. இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணுங்க. எந்த வகையிலையும் ஒர்க் அவுட் ஆகாது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நிப்டிக்கு மேலே தான் கோல்டு, பேங்க் நிப்டி எதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது. அப்போ இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணுறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யோசனை பண்ணுங்க. இது எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் சிக்கலோடது. விவேப்பு இது இது வச்சுனால அதுதான் இதெல்லாம் இது எதை வச்சு நீங்கள் என்ட்ரிக்கே போக முடியும். விவேப்பு கீழே செல் பாயிண்ட்டு கூட வந்து மூவிங் ஆவரேஜு அண்டு எம்ஏசிடி ஆர்எஸ்ஐ எதை வேணாலும் வச்சு பார்ப்போம் இல்லைங்களா? கூட 4-5 இண்டிகேட்டர், அதாவது ஸ்க்ரீனை நம்பி போகும். நம்மளுக்கு எதை வச்சு பண்ணுறதே தெரியாத அளவுக்கு குழப்பமாயிடும். இதில் ஆர்எஸ்ஐ வேற ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதையும் போட்டு பார்ப்போம். ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். அது பாருங்க என்னென்ன சிக்னல் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. இங்கே என்ன சொல்லுது பாருங்க. இந்த இடத்துல பை சொல்லியிருக்காது. அழகா கீழே வந்திருக்குது மார்க்கெட்டு. இதெல்லாம் 50 கீழே இருக்குது. 50 கணக்கு பார்த்து சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல எப்படி பை எடுத்துருப்பீங்க? 50 கீழே வந்துருச்சு. இங்கே 50 கீழே வரும்போது நம்ம இந்த இடத்துல பை எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுவோம். ஆனால் அது என்ன பண்ணியிருக்குது? அதே வேகத்தில் மேலே பறந்துருச்சு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. இந்த இடத்துல பை எடுக்கிற இடம் நம்ம பேசின நம்மளுடைய மெத்தட் படி, செட்டப் படி பை போக வேண்டிய இடம். இங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பக்காவான செல் ட்ரெண்டுக்குள் இருக்குது. இங்கே எப்படி பை பண்ண முடியும் நம்ம? அப்போது இது ஒரு 50க்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா அதை பை பண்ணலான்னு ஒரு முடிவு பண்ணுவோம். அது பாருங்க கொஞ்சம் தூரம் வந்துட்டு மறுபடியும் வந்து கீழே வருது. அதாவது இந்த மூவிங் ஆவரேஜ் உடைச்சிட்டு கீழே வருது. எல்லா மூவிங் ஆவரேஜ் உடைச்சிட்டு கீழே வருது. அப்போ என்ன பண்ணுவோம்? மறுபடியும் எக்ஸிட் ஆகிடுவோம். அப்புறம் வந்து மறுபடியும் இங்கே மேலே போன மாதிரி காட்டிச்சு. இங்கேயும் வந்து உட்காந்து மேலே போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய இடம் பை சொல்கிறது வந்து இந்த இடத்துல எங்கேயோ சொல்லுது. இங்கே தான் பை பண்ண சொல்லுது. நம்ம பை இங்கே பண்ணியிருந்தோம்னா இதோ இது இந்த இடமே டார்கெட்டாக வச்சு போட்டு வெளியே வந்திருப்போம். நம்ம டார்கெட்டை புக் பண்ணி எக்ஸிட் ஆகிற இடத்துல போய் இது பை சொல்லிட்டு இருக்கு. இந்த இண்டிகேட்டர் இல்லைங்க, எந்த இண்டிகேட்டர் வேணாலும் வச்சு பாருங்க. எதை வேணாலும் போட்டு பார்க்கலாம். இப்படித்தான் இருக்கும். வேணா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்கிறேன். எந்த இண்டிகேட்டர் வேணாலும் வச்சு பார்க்கலாம். சரிங்களா? இதே வந்து நிப்டி ஃபியூச்சருக்கும் செக் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸ் வச்சுட்டோம்னா இது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க. இங்கே இதோ இங்கே பை பிளேஸ் நம்ம பேசியிருக்கோம். அது செல்லுக்குள் நின்றுருக்கு. இங்கே நம்ம தைரியமாக பை எடுக்க முடியும் இண்டிகேட்டர் வச்சா? 100% எடுக்க மாட்டோம். கரெக்டுங்களா? அப்போது 50க்கு மேலே கிராஸ் ஆனால் நம்ம அப்புறம் பை எடுக்கலான்னு நினைப்போம். அது 50க்கு மேலே வரும்போது மார்க்கெட் டார்கெட்டுக்கே போயாச்சு. நம்ம நினைக்கிற டார்கெட்டை டச் பண்ணிட்டான் அவன். இங்கே போய் நம்ம பை எடுத்து என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர்லாம் வச்சு நம்ம வேலைக்கு ஆகாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க. இங்கே பை மெத்தடு. இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த இடத்துல பை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரிங்களா? இங்கே பை வரும்போது மார்க்கெட் எங்கே நிற்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குழப்பத்தில் நின்றுருக்குது. இங்கே ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே போகிறது, கீழே 50க்கு கீழே வர்றது, 50க்கு மேலே போகிறது, கீழே வர்றது. இந்த இடத்துல எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்க? இதை நம்பி பண்ண முடியுமா? அப்போது ஒரு ஸ்ட்ராங்காக வந்து அவன் மேலே போய் 50க்கு மேலே தான் நிற்கிறேன்னு இந்த இடத்துல சொல்லும்போது மார்க்கெட் வந்து இங்கே போயாச்சு. சரி, இந்த இடத்துல போயாச்சு. வச்சு பார்ப்போம்ல. இங்கேருந்து கணக்கு போட்டிங்கன்னா 50க்கு மேலேனா இதோ இந்த இடத்துல நிற்குது மார்க்கெட். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட்டு இங்கே எடுக்க வேண்டியதை விட்டு போட்டு நம்ம இங்கே போய் பிடிச்சோம்னா என்ன நடக்கு? அப்புறம் போயிட்டு ஆப்ஷனில் கொஞ்சம் கீழே வரும்போது 10 பாயிண்ட் காணாமல் போயிருக்கு.
இல்லைங்களா? அகெயின் இங்கே போகிறான். நாம் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை புக் பண்ணியிருப்போம். அவனை ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் மேலே போயிருக்கான். இண்டிகேட்டரோட வேலை எல்லாமே இதுதான். எந்த இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ணி பழகாதீங்க. முழுமையாக வந்து ட்ரேடை கற்றுக்குங்க, சார்ட்டை படிங்க, சார்ட்டை கற்றுக்குங்க, இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறத அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாருங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்க, அதில் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம எங்கே எடுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். அதை விட்டு போட்டு எந்த இடத்துல வேணாலும் எடுக்கலாம்னு நினச்சோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? இனி இன்னும் எத்தனையோ இண்டிகேட்டர் வேணா இருக்கு. எதை வேணாலும் சொல்லுங்க, நம்ம என்ன போட்டு காமிக்கிற எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? அப்போ நான் முழுமையாக வந்து பார்க்க வேண்டியது சார்ட்டை படிக்க தெரியணும். அது ப்ரைஸோட மூமெண்ட்டை நம்மளுக்கு தெரியணும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் ஆல்ரெடி 1 ஹவர்லேயே பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பேசணும். கரெக்டுங்களா? 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரையுதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அதில் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து லோ அப்படிங்கிற பாயிண்ட்டு அப்படின்னு பேசியிருக்கோம். இதெல்லாம் சப்போர்ட் பாயிண்ட்டு அப்படின்னு பேசியிருக்கோம். அப்போது அங்கே வந்து அந்த சப்போர்ட் அந்த ஜோனோட லோ இது இந்த லோவாக இருக்குது. அப்போ இந்த லோவை தொட்டுட்டு ஆல்ரெடி மார்க்கெட் மேலே போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் அத்தனையுமே செல் காட்டிட்டு இருக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. அத்தனை இண்டிகேட்டருமே இங்கே செல் தான் காட்டிட்டு இருக்கும். அப்போ நம்ம எப்படி பை எடுக்கிறது? அப்போ பை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே போய் நின்றுருக்கு. இந்த இடத்துல போய் நின்று நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம்? எல்லாம் முடிஞ்சு போயிடும். இங்கே மார்க்கெட்டில் எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஒரு பாயிண்ட் இதை நல்லா செல் காட்டு, அத்தனை இண்டிகேட்டர் செல் காட்டு. இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்லையும் அத்தனை இண்டிகேட்டர் செல் காட்டிட்டு இருக்கும். இப்போ இங்கே தைரியமாக பை போக முடியுமா? கண்டிப்பாக போக மாட்டோம். அந்த பயம் மனசுக்குள்ள முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வச்சு நினச்சி நிறைய பயக்கிறோம் நம்ம. இந்த மாதிரியெல்லாம் பயக்கூடாது. இது தைரியமாக நான் ட்ரேட் பண்ணணுங்க. யோசனை பண்ணாமல் அடிக்கணும். கரெக்டாக நம்மளுக்கு இந்த லெவல் நம்மளுக்கு அனலைஸ் பண்ண தெரியணும். பண்ணிட்டோம்னா இது போதும். நம்மளுக்கு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பொறுமையாக பாருங்கள். எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைகிறது, இண்டிகேட்டர் இல்லாமல் பண்ணுறது இப்படி தான் பண்ணணும். இப்போ அந்த லெவல் வந்து எடுக்கணும். நம்ம ஒரு லோயஸ்ட் பாயிண்ட்ல எடுத்து ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல டார்கெட் புக் பண்ணி பழகணும். அதை விட்டு போட்டு நம்ம இண்டிகேட்டர் பின்னாடி போனோம்னா மறுபடியும் பழையபடி தான் நம்ம நின்றுட்டு இருக்க முடியும். சரிங்களா? சிவப்பு கேண்டில் பச்சை கேண்டில் பார்த்து தான் போய் நின்றுட்டு இருக்கணும். இது எதுவுமே வேண்டாம். இண்டிகேட்டர்ல எதுவுமே வேண்டியதில்லை. நம்மளுக்கு எளிமையாக வந்து இந்த சார்ட்டை படிக்க கற்றுக்குங்க. ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். எந்த அளவுக்கு பயிற்சி செய்கிறீங்களோ இது அந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? பயிற்சிகள் செய்கிற அளவுக்கு இது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை வச்சு நம்ம ட்ரேடை எப்படி வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து இதுக்குன்னு இல்லை. அதாவது நிஃப்டி கோல்டுக்கு மட்டும் இல்லை, எந்த மார்க்கெட்டுக்கு போட்டிங்கனாலும் இதுதான் ஒர்க் ஆகும். வேணா ஏதோ ஒரு ஸ்டாக் வேற போட்டு காட்டுற பாருங்களேன். என்ன போடலாம்? ரிலையன்ஸ் போடலாங்களா? ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அதே தான் நடந்திருப்பான இங்கேயும். பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே இப்போ போட்டு வச்சு இதெல்லாம் நியர்பை அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் பக்கம் வந்திருப்பானாட்டிருக்கு. 1 ஹவர் ரெசிஸ்டன்ஸ் இங்கே பாருங்க. இவனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எத்தனை சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பாருங்க. இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆன இடத்துல, இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆன இடத்துல இங்கிருந்து சப்போர்ட்டாக மாறி இருக்கு. கவனிச்சு பாருங்க எத்தனை கனெக்டிங் இருக்குன்னு பாருங்க. நான் ஆல்ரெடி நெப்டிலையுமே தான் சொல்லியிருப்பேன். இப்போ எவ்வளோ கனெக்டிங் கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பிடிக்கணும். பாருங்க எத்தனை இடத்துல வந்து இங்கே டச் எடுத்துகிட்டு போயிருக்காடு. அப்போ இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறான் மார்க்கெட்டு? ஒரு டைம் வந்து இங்கே ஆல்ரெடி 2 டைம் ரெசிஸ்டன்ஸு. இது ஒரு ஜோன், நல்ல ஜோன், பையிங் ஜோனு. இங்கே வந்தால் மார்க்கெட் மேலே போகுது, அகைன் கீழே வந்தால் மார்க்கெட் மேலே போகுது, அதே மாதிரி கீழே வந்தால் மேலே போகுது, கீழே வந்தால் மேலே போகுது, கீழே வந்தால் மேலே போகுது. இது புரிஞ்சுக்கணும், நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ப்ராப்பராக வரையணும். நான் இப்போ ஒன்று வரைஞ்சிருக்கும் பாருங்க, இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வரைஞ்சிருக்கும் பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது? அது பாருங்க மல்டிபிள் கனெக்ட் ஆயிருக்காங்க. இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆயிருக்குது, இங்கேயும் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இங்கே இங்கே பாருங்க, இங்கே 2 இடத்துல சப்போர்ட்டாக இருக்குது. கரெக்டுங்களா? இங்கெல்லாம் எகைன் வந்து அந்த இடத்துல தொட்டு 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 பிரேக் பண்ண முடியாமல் போயிருக்கான். ஒரே வால்யூமோட பவர்ஃபுல்லாக மேலே போயிருக்கான் நேற்று. அப்போ இந்த 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 ஜோன் கரெக்டான ஜோனா, பர்ஃபெக்டான ஜோன். இந்த மாதிரி தான் ஜோன் போடணும். இந்த ஜோன் அடிச்சாச்சுன்னா அதுக்கு அடுத்த ஜோன் வந்து இந்த இந்த ஜோன் நம்ம வைப்போம். இந்த ஜோன் விட்டாச்சுன்னா அதுக்கு அடுத்து ரெஸ்டன்ட் ஜோனா இந்த ஜோனை வைப்போம். இந்த ஜோன் அது இது கனெக்டிங் வைப்போம். இது பர்ஃபெக்டான, இது அவ்வளோ பவர்ஃபுல்லான்னு யோசனை பண்ணி பாருங்க. அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை. ஏன்? இதில் கிடைச்ச மல்டிப்புளான ஒரு கனெக்டிங் வந்து இங்கே இல்லை. ஒரு 2 இருக்கு, இருந்தாலும் இது ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். ஆனால் அது ஃபஸ்ட்டு ஓப்பன்லேயே மேலே போயிட்டா, ஒரே கேனில் பிரேக் அடிச்சு போயிட்டா, பாடி க்ளோஸ் மேலே பண்ணியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இந்த லெவலில் அடிச்சிட்டா அப்படின்னு வச்சுக்கலாம்.
சரிங்களா? இது இப்படித்தான் ஒவ்வொன்றா பார்க்கக்கூடிய எதில் போட்டிங்கனாலும் இப்படித்தான் இண்டிகேட்டர் இருக்க வேணும். இந்த இடத்துலலாம் பார்த்துருந்தேன். இது பூரா செல் ட்ரெண்டாக காமிச்சிட்டு இருக்கு இண்டிகேட்டர் அத்தனையுமே. இந்த இடத்துல நீங்கள் எப்படி போய் தைரியமாக பை எடுக்க முடியும்? மனசளவுலையும் பயப்படுத்தி விட்டுரும். அந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி இதுக்கு சிக்கக்கூடாதுங்க. அப்போ இண்டிகேட்டரை பார்த்தா இதுதான் நடக்கும். இண்டிகேட்டரை விட்டுருங்க. இந்த சார்ட்டை படித்து பழகுங்க. சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த சார்ட்டில் என்ன இருக்குதோ இதுதான் வந்து ட்ரேடிங்கில் நடக்க எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? இப்போ வந்து நல்லா வந்து ரிலையன்ஸ் மேலே போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன ரேஞ்சு? இந்த ரேஞ்ச் ஒன்று இருக்கான். இந்த ரேஞ்சை வந்து அவன் பிரேக் பண்ணணும். பண்ணால் அடுத்த ரேஞ்ச் எங்கேயோ முன்னாடி ஒன்று இருக்க மாட்டிருக்கு போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த ரேஞ்சுக்கு போகணும். இது இந்த இடத்துக்கு நியர்பை தொட்டும் தொடாமல் நின்றுருக்கான். நாளைக்கு வந்து மேலே போய் தொட்டுட்டு கூட கீழே வரலாம். அதில் தொட்டுட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போகலாம். சரிங்களா? இப்படி பாருங்க. இது இப்படி பார்த்தா தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். திரும்பறதுக்கு நிறைய சிக்னல் கொடுக்கும். மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல திரும்புது அப்படின்னா உள்ள வந்துட்டே கூட திரும்புதுன்னா ஒரு நிறைய சிக்னல் கொடுக்கும். இந்த இடத்துல கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? மல்டிபிளா சிக்னல் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சிக்னல் நம்ம கேட்ச் பண்ணி பழகணும். திரும்புற இடத்துல எப்படி திரும்புது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ட்ரேடை இதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ட்ரேடாக கன்வெர்ட் பண்ண முடியுது எல்லாம். பாருங்க, இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாதீங்க. இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாமல் பழகினீங்கன்னா சார்ட்டை வந்து தெளிவாக பழகுங்க. பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண இது சப்போர்ட் பண்ணும். எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க்கெட் நம்மளுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? நான் சொல்லி தர்றத ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக கேளுங்க. கொஞ்சம் டைம் முன்ன பின்னானாலும் ஒரு வீடியோ முழுமையாக பாருங்க. அப்போ தான் அதில் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னு தெரியும். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வின் பண்ணலாம். இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.